இங்கே பாருங்கள், இந்த இந்த லெவலுக்கு சுத்தம் பண்ணி விட்ருக்குறோம். ஆனால் இது வந்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க. எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, பால் குடிக்க மாட்டேங்குது. இது வந்து தாங்குமா தாங்காதான்னு தெரியல. டாக்டர் வந்து ஆரோக்கியமாக இருக்குது, சமாளிச்சிக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. நடக்குது, ஆனால் கத்துதுங்க, பயங்கரமாக கத்துது. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இது ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சிங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்து யாருக்குமே வரக்கூடாது. இது வந்து சாப்பிட மாட்டேங்குது. இப்போ இதுதான் பிரச்சனை. கருவாடு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, பால் குடிக்க மாட்டேங்குது. நேற்றுலாம் பால் குடிச்சிது, நேற்று மதியானம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொன்னாங்க, டீசலு, அப்புறம் தின்னரு, அப்புறம் வந்து ஒருத்தர் பெட்ரோல் வந்து இது கிளியர் பண்ணிடும், துணியில் நனைச்சி அப்படியே தொடச்சி விடுங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் தின்னர் சொன்னாங்க. ஆனால் ஒரு டாக்டர் வந்து அது எதுவுமே வந்து வேண்டாம், பூனைத்தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பில் கோல மாவு போட்டு கலக்கி அப்படியே போட்டு பல் விளக்குற ப்ரெஷ் மாதிரி சாஃப்டான ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே லைட்டாக வரும். ஆனால் ஒரு 10 தடவையாவது எடுத்தால் தான் உடம்பு கிளியர் ஆகும். ஒரே நாளையில் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூனை செத்து போயிடும்னு சொன்னாங்க. நேற்று அதுக்கப்புறம் மதியானம் உட்காந்து, நேற்று காலையில் பார்த்துருப்பீங்க, பயங்கர மோசமாக இருந்தது. நேற்று மதியானம் கொஞ்சம் செஞ்சேன். ஆனால் இப்போ என்னன்னா எதுவும் சாப்பிட மாட்டேங்குதுங்க. எனக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட்டுச்சுன்னா இது தேரிக்கும். இப்படியே இருந்து அப்படியே முடங்கி ஏதாவது ஆகிடுமோன்னு ஒரு பயம் வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணட்டும்னு தெரியல. சாப்பிடுத்தாங்க. ஓ, நான் என்ன தான் பண்ணேன்.